ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பேசிக்கிட்டு பேசிக்கிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி போல் பார்த்தீங்கன்னா கேமில் போய் பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஏஏஜிக்கான கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவெண்ட்டில் விட்டுருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி ராயல் ஈவெண்ட்டில் தான் விட்டுருக்காங்க, டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில். இது ஒரு ஸ்பின் பார்த்தீங்கன்னா 15, 10 + 11 ஸ்பின் பார்த்தீங்கன்னா 150 ஸ்பின். இதில் பார்த்தீங்கன்னா பேக் பேக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கன் ஸ்கின், இது ரெண்டும் ஒருத்தர். அப்புறம் நடுவில் எதுக்கு அவங்க ஃபேஸ் பெயிண்ட்டை ஊடால விட்டாங்கன்னு தெரியல. இது மொத்தமாக எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 1500 கிட்ட வந்துடும். இந்த ஈவெண்ட் வந்து எடுக்கணும் தான். இந்த ஈவெண்ட் யாரெல்லாம் எடுத்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி போயிருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம அடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட்டு 200 சப்ஸ்கிரைபர். ஸோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நரட்டோலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேப்பில் 19 ஃபாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியா இருக்க போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்தால் நம்மளுக்கு என்ன டேஞ்சராக இல்லை வந்து நல்லதா என்னன்ட்டு பார்க்கலாம். முதல் பார்த்திங்கன்னா அது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி குராமா வந்து வரையில் பார்த்திங்கன்னா அந்த லீஃப் வில்லேஜ்லேருந்து இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து லீஃப் வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செத்தோம்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாட்டி தான் ரிவே ஆக முடியுமா. அதுக்கு மேலே நம்மளால் ரிவே ஆக முடியாது. நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இச்சுராக்கோ ராமன் த பெஸ்ட்டு ரீசோரஸ்ன்னு அப்படி போட்டு 2x போட்டிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கேம் ஹெச்பி ஏற்றணும்னு நினைக்கிறேன், அந்த கேம் லெவலில் ஏற்றணும்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இச்சுராக்கு ராமன் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம வந்து ஒரு செகண்டுக்கு பார்த்திங்கன்னா 2000 போல். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வருதுன்னு தெரில. அது வந்து பார்த்திங்கன்னா மேப்பில் அந்த முன்னாடி மாதிரி ஸ்னோ மாதிரி இருந்து உடைக்கிற மாதிரியா இல்லை எப்படின்ட்டு தெரியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிராயா பண்டல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து நம்மளுக்கு நரட்டோ வில்லேஜ் வரப்போகுதுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர் சைடும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கர் சைடும் பார்த்திங்கன்னா 2 வில்லேஜ் வரப்போகுது. இதில் பார்த்திங்கன்னா அது கிடச்சிச்சு. இந்த மாதிரி தான் வரப்போகுது நம்மளுக்கு லீஃப் வில்லேஜ், மொத்தமாக அந்த குட்டி வில்லேஜ். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 9 டைல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 9 டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் மாறுற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பீமசக்தி கீழே இருக்குது, பீக் கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பீக்கில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மெகா சைஸாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது அட்டாக் பண்ணையில் பார்த்திங்கன்னா நம்ம இருந்தோம்னா செத்துட்டோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி தான் ரிவே பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ரிவே பண்ண முடியாதுன்னு கரினாக்காரங்க அந்த இதில் சொல்லியிருக்கானுங்க அந்த போஸ்டரில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பார்த்துருப்போம். என்னென்னா அந்த ஜுட்ஸும் அந்த இதெல்லாம் ஜுட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோனாய் அதெல்லாம் பார்த்துருப்போம். பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா சிடோரியும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்கானுங்க. சிடோரி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 6 போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அது 70 போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா சிடோரி புதுசாக இருக்குது, அது நல்லாயிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 6 10 கிட்ட பார்த்திங்கன்னா ஜுட்ஸு புதுசாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் குவாலிட்டி ஆட் பண்ண போகிறானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்டைல் ஜுட்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்கரா ஜுட்ஸுவா, அது வந்து இதுவும் தான் பார்த்திங்கன்னா வாட்டர் ஜுட்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா எனிமி வந்து உள்ளே போட்டுட்டு டேமேஜ் கொடுக்குற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸுவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று பார்த்திங்கன்னா போடையில் பார்த்திங்கன்னா நல்லா சக்கராவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஏறிட்டு அதுக்கப்புறம் போகிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முதல் 5 போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 30 போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வாட்டர் ஸ்டைல் ஜுட்ஸு தான். இதுவும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா விண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா தண்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன குனாயோட பவர்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காமிக்கிறானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டு ஜுட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளோவாலுக்குள்ளே இருந்தாலுமே பார்த்திங்கன்னா குளோவால்லேருந்து கொள்ளுது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிடோரிக்கான ஒரு குணம். இது வந்து பார்த்திங்கன்னா போட்டாடி பார்த்திங்கன்னா 10 போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 75 போகுது. இது பார்த்திங்கன்னா இது எல்லாத்தோட பார்த்திங்கன்னா ஹை டேமேஜ் இது தான் போகுது. மேபி இது தான் பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பாம். இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஷுரிக்கன், லைட் ஷுரிக்கன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெவி ஷுரிக்கன். இது வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிஞ்சாட்டரி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி வச்சுருக்கானுங்க. இது பார்த்திங்கன்னா எப்படி போகுதுன்னு பார்த்திங்கன்னா G118 மாதிரி தான் இந்த லைட் ஷுரிக்கன் போகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெவி ஷுரிக்கன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து M500 மாதிரி அடிக்கும். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெசர்ட் ஈகிளோட ஹெட்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா அது சூப்பராக கொடுக்குன்னே சொல்லலாம்.
எவ்வளோனா 302 ஏதோ சம்திங் கொடுக்கும்னு நினைக்கிறேன். 55 55 கொடுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ கிரேட் பீத்துன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிரீத்துன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா போட்டோட்டையும் பார்த்தீங்கன்னா 30 போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைலர் கேரக்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்பா வச்சு விட்டாங்கன்னே சொல்லலாம். கரீனாக்காரங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோவால் உடச்சிட்டு டேமேஜ் போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ பண்டல், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்குரா பண்டல், இந்த மாதிரி நிறைய பண்டல் வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹூங்காங்க மாதிரி ஸ்கின் வரப்போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மரக்கட்டை பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹூங்காங் மாதிரி மாறுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கட்டி குரங்கு மாதிரி மாற ஸ்கின்னு கொடுத்துருப்பேன். அது மாதிரி வந்து மாறப்போ அது வந்து பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாக்குரா பண்டல் பார்த்திங்கன்னா ஒரு அளவு ஆவரேஜாகவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாஸ்கே பண்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிடைக்கல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ பண்டில் பார்த்திங்கன்னா முழுசாகவே கிடச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ, அப்புறம் பார்த்திங்கன்னா லூப்னு இருக்குது, அப்புறம் ஆவரேஜ் மோடு, அப்புறம் பார்த்திங்கன்னா குராமா மோடுன்னு இருக்குது, குராமா லிங்க்டு மோடுன்னு இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லுக் சேஞ்சர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக வரப்போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நருட்டோ பார்த்திங்கன்னா அவ்வளோ வெறியாக இருக்கும். அதுவும் குராமா மோடெலாம் பட்டாசாக இருக்கும், வெறியாக இருக்கும். இதே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் மோடு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கோம். அந்த பேஜை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வர ஃப்ரீ ரிவார்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பார்ப்போம். சரி வாங்க வந்து அதில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்ஸ்டிடியூஷன் ஷோவை பற்றி பார்த்திங்கன்னா சின்னதாக லீக் கிடச்சிருக்கு. அதான் பார்த்திங்கன்னா இந்த நருட்டோக்கான அந்த பேட்டில் கார்டு அந்த இது பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன். இது பார்த்திங்கன்னா நருட்டோக்கான ஸ்பெஷலாக வருது. இந்த மரக்கட்டை மாதிரி மாறிடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹூங்காங் மாதிரி நம்மளுக்கு வந்து புதுசாக மாறப்போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த நருட்டோக்கான மெயின் தீமே பார்த்திங்கன்னா இதுதான், அந்த பேக்ரவுண்டுக்கான மியூசிக். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சேடாகுலான் ஜுட்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெசிங்கன், அப்புறம் பார்த்திங்கன்னா க்ளோவால் ஸ்கின், அப்புறம் பார்த்திங்கன்னா சிடோரிக்கான ஃபிஸ்ட்டு ஸ்கின்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்க வெறித்தனமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெசிங்கனோட எமௌண்ட்லேயும் பார்த்திங்கன்னா சவுண்டு வர இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த ரன்னிங் எமௌண்ட் நருட்டோ வந்து ஓடுற மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு மூவிங் எமௌண்ட்டை மட்டும் போட்டுட்டு ஓடிட்டே இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா நிஞ்சா ஷைன் எமௌண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கடை போட்டுகிட்டே இருப்பான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நருட்டோக்கான அந்த ஸ்க்ரோல் பேக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ வந்து கிளாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அந்த நருட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரோலை திருடிட்டு போயிடுவான், அந்த ஸ்க்ரோலு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 5 நருட்டோ கேரக்டருக்கான அந்த தீம் அந்த பார்த்திங்கன்னா அவதார் பேனர். இது பார்த்திங்கன்னா க்ளோபால் வந்து சூப்பராக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த 5 ஒக்காகேவோட ஸ்டாச்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த க்ளவுட் மாதிரி கீழெல்லாம் போயா இருக்குது. அது போக இந்த மாதிரி க்ளோவால் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷேரிங்கன் மாதிரி ஒரு க்ளோவால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர நிறையா சான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எதுலேயும் தெரில, ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து கிடச்சிருக்கு ஒரு இதில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிடோரிக்கான ஃபிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சிடோரி மாதிரியே வேறித்தனமாக ரெடி பண்ணியிருக்கானுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த லூட் பாக்ஸ் பாடி சப்ஸ்டிடியூஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹூங்காங்லேயும் நம்மளுக்கு வந்து இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டெத் லூட் பாக்ஸாகவும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹூங்காங் பார்த்திங்கன்னா சப்ஸ்டிடியூஷனாகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த கக்காஷியோட மான்செட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மின்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஃபெக்ட் இல்லாமல் கிடச்சிருந்துச்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா டயரில் எல்லாத்தையும் எஃபெக்ட் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒபிட்டோ மாஸ்க்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ராக்லிக்கான ஹெட்டு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ஹெட்டு வந்து நம்மளுக்கு வரப்போகுது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குராமாவோட அந்த அனிமேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நடந்து வரும் இது பேர் என்னமோ மறந்து வச்சு கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். பை கைஸ்.